கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஒரு தட்டு தட்டி விடுங்க. அப்பொழுதுதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். லதாவிடம் ஒரு நாய்க்குட்டி பொம்மை இருந்தது. அது ஒரு மாய நாய்க்குட்டி பொம்மை. ஒரு நாளைக்கு ஒரு முறை அந்த நாய்க்குட்டி பொம்மை தன் மாய சக்தியை உபயோகிக்கும் திறன் கொண்டது. ஒரு நாள் லதாவும் அவள் தோழி சியாமளாவும் லதாவின் தோட்டத்திற்கு சென்றார்கள். லதா தன் மாய நாய்க்குட்டி பொம்மையையும் உடன் எடுத்துச் சென்றாள். போகும் வழியில் ஒரு மாமரம் இருந்தது. நிறைய மாங்காய்கள் காய்த்திருந்தன. இருவருக்கும் மாங்காயை பார்த்தவுடன் மாங்காய் சாப்பிட ஆசையாக இருந்தது. ஏற்கனவே அமலா பேசியது லதாவுக்கு வாயில் எச்சி ஊற ஆரம்பித்தது. சியாமளா கேட்ட உடனேயே நல்ல போடு என்று மறுபேச்சு இல்லாமல் ஒத்துக்கொண்டாள் லதா. மாங்காய் பறிக்கலாம் தாண்டி, மாங்காய் கீழே தான் இருக்கின்றது. ஆனாலும் பயமா இருக்குது. இது யார் மரம் என்று தெரியவில்லையே. பறிப்பதை யாராவது நம்மளை பார்த்து விட்டால் அப்புறம் பெரிய வம்பாகிவிடும். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. 2 மாங்காய் பறிச்சதுனால ஒண்ணும் பறிச்சு போயிடாது. வா போய் பறிக்கலாம். சியாமளா லதாவின் பதிலுக்கு காத்திராமலேயே ஒரு கம்பை எடுத்து மாங்காயை தட்டி பறித்தாள். சியாமளா மாங்காயை கடித்தாள். கடித்தது ஆசையுடன் சாப்பிட்டாள் அந்த மாங்காயை. அவ்வளவுதான். அப்படியே சியாமளா ஒரு பேயாக மாறிவிட்டாள். பேயாக மாறிய சியாமளா நாய்க்குட்டி பொம்மையை எடுத்துக்கொண்டு மாமரத்தின் மேல் ஏறி மேலே போய் அமர்ந்து கொண்டாள். சியாமளா, என்னடி இது? எப்படி இப்படி பேயா மாறின? என் நாய்க்குட்டி பொம்மை என்னிடம் தாடி தந்து விடுடி. பொம்மையா? இந்த பொம்மை நன்றாக இருக்கின்றதுடி. என் குழந்தையை அனாதையாக்கிய இந்த மானிட கயவர்களை இந்த காட்டினுள் நான் வரவே விட மாட்டேன். இந்த பொம்மையை நானே வைத்துக் கொள்ளுவேன். என் குழந்தைக்கு பொம்மை ரொம்ப பிடிக்கும் என்று பொம்மையை வைத்துக் கொண்டது அந்த பேய். அந்த பொம்மையை ஆட்டி ஆட்டி விளையாடவும் ஆரம்பித்தது. அப்போது அந்த பொம்மை கீழே விழுந்து விட்டது. அவ்வளவுதான். லதா அந்த பொம்மையை எடுத்துக்கொண்டு ஓட ஆரம்பித்தாள். அந்த நாய்க்குட்டி பொம்மையிடம், குட்டி நண்பா, என்னை இந்த பேயிடம் இருந்து காப்பாற்று குட்டி நண்பா என்று கூறினாள். அவ்வளவுதான். அந்த நாய்க்குட்டி பொம்மை ஒரு பெரிய தட்டு போல் மாறியது. அதில் லதா ஏறி அமர்ந்து கொண்டாள். தட்டு அப்படியே பறந்து ஒரு கோவிலுக்கு சென்றது. கோவிலில் இருந்து நீரை எடுத்து வந்து அந்த பேயின் மேல் ஊற்றினாள் லதா. அவ்வளவுதான். மீண்டும் சியாமளா பெண்ணாக மாறிவிட்டாள். இருவரும் அந்த தட்டில் அமர்ந்து கொண்டனர். நேராக லதாவின் தோட்டத்திற்கு பறந்து சென்றது அந்த தட்டு. அந்த தட்டு மறுபடியும் ஒரு நாய்க்குட்டி பொம்மையாக மாறி லதாவிடமே